அயலாடி சென்று பட்டங்கள் முடித்து தாய் தந்தையை பார்க்க வேண்டும், எப்படி அண்ணனை பார்க்க வேண்டும், என் தந்தையை பார்க்க வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தேன். என் பாசத்தை தேடி வந்தேனே அம்மா. என் பாசம் தந்த பரிசை பார்த்தீர்களா அம்மா? என் பாசம் தந்த பரிசை பார்த்தீர்களா அம்மா? அண்ணா, பெருத்ததெல்லாம் பால் என்று நினைக்கின்றீர்களே, அந்த பாலில் துளி விஷம் இருப்பதை மறந்து விட்டீர்களே அண்ணா. மது போதையிலே அந்த தாசி மோகத்திலே உடன் பிறந்த தம்பி என்று மாறாமல் என்னை அடித்து சித்திரவதை செய்து அந்த படுபாடு ஒப்படைத்து விட்டீர்களே. என் இரு கண்ணிலும் கூட ஆக்கி விட்டார்களே. இந்த உலகமே இருளாகி விட்டது. நான் எங்கு செல்வேன்? நான் எங்கு சென்று வாழ்வேன் அம்மா? என்னை பெற்றெடுத்த தெய்வங்களே, நீங்கள் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் உடைய அன்பு மகனுக்கு இப்படி ஒரு நிலை வந்திருக்குமா அம்மா? எந்த வீட்டுக்கு விளக்கில்லை, சொந்த கூட்டுக்கு குயில் இல்லை, என் அன்புக்கு நீங்கள் இல்லை, ஒரு ஆறுதல் மொழி இல்லை, ஒரு ஆறுதல் மொழி இல்லை அம்மா. அவள் மறந்து போனாளே, தங்கை மறந்து போனாளே, பாருங்க பொழுதி பாவிய மட்டான் கவர்ந்து போனாளே, மறந்து போனாளே. செய்யாத தவறுக்கு இப்படி ஒரு தண்டனை ஆட்டமா? எந்த வீட்டுக்கு விளக்கில்லை, கூட்டுக்கு குயில் இல்லை, என் அன்புக்கு நீங்கள் இல்லை, ஆறுதல் மொழி இல்லை, ஒரு ஆறுதல் மொழி பறந்து போனாலே அம்மா, பறந்து போனாலே, நான் பார்க்கும் பொழுது பாவியம்மா கவர்ந்து போனாலே, அவள் பறந்தவா செல்வேன் அம்மா. இதயத்தை பூட்டி வைத்தே அதில் உன்னையே காவல் வைத்தே, என் இதயம் நீ அல்லவா, ஒரு ஆறுதல் மொழி அல்லவா, ஒரு ஆறுதல் மொழி அல்லவா. இதயத்தை பூட்டி வைத்தே அதில் உன்னையே காவல் வைத்தே, என் இதயம் நீ அல்லவா, ஆறுதல் மொழி அல்லவா, ஒரு ஆறுதல் மொழி அல்லவா. அடவா அவள் மறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே, நான் பார்க்கும் பொழுது பாவி இறைவன் பிரித்து. அடவா, ஆணாக பிறந்த எனக்கு என் நிலை என்றால் பெண்ணாக பிறந்த என் தங்கை முத்தாளக நிலை என்னானதோ? தகஜு, இரு கண்களும் இல்லாமல் உடைய சிறிய முத்து உன்னை தேடி வரும்மா. நீ எங்கம்மா இருக்க? உன்னை எப்படி கண்டுபிடிப்பேன் தங்கச்சி? போதிலும் வாடுகின்ற
பாவைனா வசந்த பாடில் அழிந்தது கோடும் நீளமையானது பாவிழந்த போதிலும் பாடுகின்ற பாவைனா பாடுரி சொந்த வாழ்விலே இந்த உயிர் இருக்குது. இந்த உயிரானது அந்த ஆண்டவனோட சொல்லுறோம். அந்த ஆண்டவனாக பார்த்து பறித்துக்கொள். அவசரப்பட்டு உயிரை துறப்பது தவறுமா? நீங்க யார் என்று உண்மை உரைத்தா ஏதோ என்னால முடிஞ்ச உதவி. நான் ஒரு நாட்டின் இளவரசி ஐயா. எனது ஒரு நாட்டு இளவரசியா? இளவரசிக்கு எந்த நிலையா? எந்த நாடு? இதோ தெரிகின்றது சத்தியவரி நாடு. அந்த சத்தியவரி நாட்டின் இளவரசி ஐயா. எனது சத்தியவரி நாட்டின் இளவரசியா? என்னுடைய தாய் பேர் என்னமா? என் தந்தை தீர்வு சத்தியசீலமன்னர், என் தாயார் தீர்வு சத்தியாவதி. சத்தியசீலமன்னர் சத்தியாவதி அம்மையாரா? அப்படி என்னுடைய உடன் பிறந்தவர் யாராவது இருக்கா? எனக்கு உடன் பிறந்தவர்கள் 2 அண்ணன்கள் இருக்கின்றார்கள். மூத்தவன் பெயரோ முரளி, இளையவன் பெயரோ முத்து ஐயா. அப்பா அப்படி என்னுடைய பேர் என்னம்மா? என்னுடைய பெயரோ முத்து ஐயா. சிறிய முத்து என்று கூறினாயே, அந்த முத்து நீ பார்த்திருக்கியம்மா? இல்லையா, நான் பார்த்து கிடையாது. பார்த்திருக்க முடியாது. நீ சின்ன சின்ன பொண்ணாக இருக்கும்போது உன்னை விட்டு வெளிநாடு பட்ட படிப்பு படிக்க சொல்ற பாவி அம்மாவே. சிறியான முத்து யார் தெரியுமா? ஒரு சிறியான முத்து யார் தெரியுமா? உடைய சிறியான முத்து அயலாடு சென்று பட்டங்கள் முடித்து நம்முடைய பந்தத்தை பார்க்க வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தம்மா.
நம்முடைய பாசத்தை பார்க்க வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தேனே. அரண்மனை அண்ணி என்று பெயரிக்கின்ற வடுபாவி நான் செய்யாத தவறுக்காக என் மீது பரிசுமத்தி அண்ணன் கூறி அண்ணன் அடியோ தண்டமாக அடித்து அந்த படுபாவிட ஒப்படைத்து விட்டாருமா. அந்த படுபாவில் இருவரும் ஒன்று சேர்ந்து என்னுடைய கண்ணை கூடாக்கி நாட்டமிட்டு துரத்திட்டேன். தகுதி கோட்டையில் இருந்தும் நான் வாழ வேண்டியது இப்படி யாரு மற்ற அநாதிக நடு வீதிக்கு பிச்சை எடுக்க நிலைக்கு வந்து விட்டாயே. இந்த குழந்தை பார்ப்பதற்கு இந்த பாவி நான் இன்னும் உயிரோடு இருக்க வேண்டும். இந்த காலகத்தில் வெளியாக வந்தது எனக்கு பசிக்குதுமா. எனக்கு தாகம் அதிகமாகி விட்டதுமா. எனக்கு குடிக்க தண்ணி வேண்டுமா. அது ஒரு அம்மனுடைய ஆலயம் தெரிகிறது. அந்த ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கு. சீக்கிரம் வந்துருமா, சீக்கிரம் வந்துருமா. நாட்டுக்கு நீதான் மகாராணி, நாட்டுக்கு நான் தான் மன்னன். கோடி கோடியா கொடுத்து படம் எடுக்கிறாங்க. படம் எத்தனை நாள் ஓடுது? 100 நாள்ல ஒரு 150 நாள் ஓடும். வேற படம் அதேதான். இந்த தடவை சேர்ந்து அடிச்சிருக்க போனவங்களா அனைத்து விட்டுட்டாங்களா? ஆமா மேடம். பருப்புக்கு போனவங்க பாதிலே மாட்டாங்களா? என்ன அது எந்த பருப்பு பரவாயில்ல. என் மனைவி பேருக்கு நான் செப்பரேட் எழுதி வைத்திருக்கேன். 1050 ரூபாய் கட்டின நானே பில்லு வாங்கினேன். நாடு நகர இது ஓட்டல் சொல்றேன். ஒரு நாள் பசிக்கு சாப்பிட்டமா வீட்டு சாப்பாடு. ஐயோ காமக்கண்ணி நாகக்கண்ணி. இந்த ஹோட்டலுக்கு உரிமையாளர் யார் தெரியுமா? சாலை வளைத்து நடக்கிறாய் என்று நான் ஐயப்பன் கோயில் சென்று மொட்டை எடுத்து வந்தேன். என்னை விட்டு விடாது. மாபெரும் சபையில அரசபை கூடியது. எடுத்து திருக்கரத்தா மணிக்கு சுட்டு போடுது. நீ அவன் தங்க என்னடா சொன்னீங்க? வேலைக்கார பையன் செருப்புக்கு சமமா? செருப்பு சிறப்பறியாதவர்களே, இந்த நாட்டுக்கு மன்னனாகி விட்டேனா? இனி முதல் கொண்டு எனக்கு வேலைக்காரன் யார் தெரியுமா? நீ உட்கார்ந்தா நான் உட்கார்ந்தேன். நம்ம 2 பேரும் மாத்தி மாத்தி தான் காமிச்சு
நான் நிராயுத பாணியாக இருக்கிறேன். நாட்டுக்கு மன்னன் ஆக்கி விட்டேன். மன்னனா? ஆமாடா. நீ யார் மன்னன்? மன்னனா மன்னன்? அப்படி என்றால் நீ பதிலா உன் தங்கை இல்லையா? தங்கை கிடையாது. அந்தரங்க காதலி. இவன் தான் எடுத்த அந்தரங்க காதலி. அடி கடற்கரை கடற்கரை நான் எப்படி அழுகாக இருந்தேன் காட்டு பண்ணியா உன் கிழமை என்னடா பலா பைத்தியம் யார் கட்டு பண்ணி சொல்றீங்க? அம்மன் நினைத்து அரசாணி வளவந்தை கட்டி மேலும் முறையாமல் உட்கைத்து நான் தாலி கட்டினேன் ஐயோ தாலி ஓட்டி மூச்சுக்கு செல்லலாம் ஓட்டி ஏய், அடங்க. நான் மன்னனாக இருக்கும்போது இந்த நாட்டில் உயிரோடு அப்படி என்றால் இந்த தம்பி தம்பி செய்யவில்லை. அவன் உத்தமே. கொஞ்சம் புறப்படுகின்றேன். தாலி எப்போது ஏய், எதை இளைஞரமானே அதைதான் அறுவடை செய்ய முடியும். உடன் பிறந்த தம்பியை நாட்டை விட்டு துரத்தினார். ஐயோ இந்த செவிலியார் பேச்சை ஐயோ அப்படி சொல்லாத உடன் பிறந்த தங்கையை வேணாண்டி ஏய் அவன ஒரு மூலை வச்சு ஒரு மூலை வச்சு அவன ஆவோதும் பெண்ணாடி மனச அடிவதும் பெண்ணாடி பெண்ணாடி தெற்கு மதுரையில் கற்பு சூழல் பெற்றறிந்தது பெண்ணாடி இந்திர சந்திர ரெண்டு பையன்களும் கெட்டது பெண்ணாடி இந்தியா தங்க பத கூட்டிட்டதெல்லாம் பெண்ணாடி இந்து மகள் இந்திரா காந்தி அரசால வந்தார் நம்பித்தான் நாடு நகரம் அனைத்து இருந்து விட்டேன் காத்தி நம்பலாம் பெரும் காத்தி நம்பலாம் ஆழகால விஷத்தை நம்பலாம் ஆனால் சேல்வி படுத்த பெண்களை நம்பாதீர்கள் என்று சொன்னார்கள் உன்னை நம்பி நான் கட்டி விட்டேனே அதை பார்த்து ஊத்தி ஐயோ அண்ணா வருகின்ற 17வது நாள் கோயிலை மூட பெற்று ஏய், அடிங்க. எனக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன். நாடு நகரம் அனைத்து என் பேரு தானே இருக்குது. ஏய், பத்திரத்தை மாற்றி கொடுங்க இப்பொழுது உட்காரு, டேய் டாபர் கேட்டியா கதையே மேடம் அம்பரத்தை வாடுறாங்களா வாடுவாங்களா நம்ம நாட்டிய கொடிக்கணும் விடலாமா ஐயோ, இந்த நாட்டை அடையணும். இந்த முந்தாணி எத்தனை பேருக்கு போட்டு நான் எல்லாம் அம்பகம் யாராவது கூட சொல்லுவாங்க அதனால நம்ம உயிரோடு இருக்க வர வரவும் போறவங்களாம் கோயிலை வெடிச்சு போச்சு. 1080 ரூபாய் கட்டினேன் நான். என்ன ஒரு நாள் கூட கவனிக்க மாட்டேன். எனக்கென்று யாருமே கிடையாது. அதனால இவங்களை கொண்டு இந்த வண்டியில ஓட்டணும். இந்த வண்டியை நான் ஓட்டணுமா? ஐயோ இன்ஜின் வேற சீஸ் ஆகி போச்சு. சரி நான் பண்ணேன்டா. ஐயோ ஆயில் கூட கிடையாதுமா. ஆய் வாங்க. 1080 ரூபாய்க்கு அச்சுது போடுற லாட்டி சீட் எடுக்கு. சரி புறப்படலாமா? எப்படியா மேடம்? இன்று முதல் நான் டாபர் மாமா கிடையாது. கிடையாது. இந்த நாட்டுக்கு மன்னர் நீதான்டா. மகராஜா. மகாராஜா. புறப்படலாமா? அடிமாடா. என்னதான்டா பண்றேன்? 1080 ரூபாய் சரியா போச்சு. சரிடா. ஆசை தீர என்னால என்ன முடியுமோ அதெல்லாம் பார்த்துட்டேன். அப்படியா? இந்த முதல் யார்? மகாராணிடா. ராணி மகாராணி.
இந்த டாப்பரும் நல்லா தர ஆம்பளை எல்லாம் போட்டீங்களா பாத்துறீங்க. அம்மா ஐயோ நாட்டு மக்களே மனசாட்சியே இல்லாம நைட்டு ஃபுல்லா மண்ணுல உட்கார்ந்து எழுது போற மக்களே. அடுத்த வருஷம் டைல்ஸ் போட்டு வைப்பாங்க. நான் சாகரன் யாரும் கவலைப்படாதீங்க. தவறு செஞ்சவும் தன்னை அனுப்பிச்சே ஆக வேண்டும். பெண்களாக பிறந்தா என்ன பிறந்து வாழவே கூடாது. பொம்பளைய பண்ற உள்ளங்கிற பையன் 25 ரூபாய் எல்லாத்துக்கும் காரணமே இவன் தான். இருந்தாலும் நான் சாக போறேன். அடுத்த வருஷம் கலைதேவி நாடகத்தை பார்க்க வேணா நிக்கி அடங்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு தாம்பளை தருவான். சரியா? இருந்தாலும் நான் புறப்பட்டு விட்டேன். டாடா பாய் பாய். விளையாடுமே முகமூராகுமே உள்ள மண்மேனி இந்த மாட்டோனே பிள்ளை நிலா பிள்ளை நிலா. ஐயா ஐயா, சத்தியபுரி நாட்டிலே பிறந்த நீங்கள் அயல் நாடு சென்று பட்ட படிப்புகளை முடித்து உடன் பிறந்த அண்ணனை பார்க்க வேண்டும் என்று ஓடி வந்தாயே. இரு பார்வைகளை இழந்து விட்டாயே ஐயா. அந்த பாசம் தந்த பரிசு இதுதானா? உங்கள் கதையை கேட்ட பிறகு எங்கள் மனமானது வாடுகிறது ஐயா. ஐயா, உங்களுக்கெல்லாம் தாய் தந்தையாக இருந்து உங்களை காப்பாற்ற வேண்டிய உனது அண்ணன் முரளி, இந்நாட்டு இளவரசர், உலகார சதிகார பாவிகள் ஒன்று சேர்ந்து உன் அண்ணனை கொன்று குவித்து வைத்தார்கள் ஐயா. வடநாட்டிலிருந்து ஓடி வந்த நாட்டு அமைச்சர் கற்சிலையை கூட்டி வந்து நாட்டியம் ஆட வைத்து தாசியின் முகத்திலே விழ வைத்து உன் நாட்டை அடித்து விட்டார். அந்த தாசியின் கரத்தாரை அமைச்சர் இறந்து விட்டார். அந்த தாசியை நான் கொண்டுட்டேன். 1050 ரூபாய் பில்லு கட்ட வந்தேன் ஐயா. பணம்பயம் அது ஏற்கனவே சொட்டு போல பணம்பயம் இளவரசி முத்தழகி, அம்மா உனது அண்ணனை பாருமா. இந்த பாவிகள் ஒன்றாக சேர்ந்து உனது வாழ்க்கையை அழித்து விட்டோமே அம்மா. ஐயா, உன் தங்கை முத்தழகி பைத்தியமாவதற்கு காரணம் யார் தெரியுமா? நான் கிடையாதுங்க. நான் இல்லைங்க. என்னை இட்டு போய் கூட செக் பண்ணி பாருங்க ஐயா. நான் கிடையாதுங்க ஐயா. ஐயா, அம்மன் ஆலயத்திலே அமர்ந்து கொண்டிருந்தவங்களுக்காக தண்ணீர் கொண்டு வரும் பொழுது முத்தழகியை கதற கதற வைக்க போர் உள்ள கற்பழிச்சு பைத்தியமாக ஆக்கியது
கருப்பா இருப்பாங்க. வந்திருக்கிறார் பாகவதர். வந்துகிறார். அவளை புடிடா, புடிச்சு தூக்குடா, அவளை தூக்குடா. இந்நாட்டு இளவரசரடா பாவி, நீ படித்திருக்கிறார், பண்புகளை பெற்றிருக்கிறார். ஒரு நாட்டு ஆள விட்டு இளவரசர் இளமையை பார்த்தாயா? தூக்குடா. நான் கொஞ்சம் ஓரம் வந்துடுவேன், கொஞ்சம் ஓரம் சிறுப்பெல்லாம் இருக்கிறேன், ஓரம் வந்துடுவேன். வீட்டுக்கு போட்டு போயிடுவோம். ஐயா என்னடா வாங்க. புயல் ஓய்ந்த பிறகு உங்கள் நாட்டில் அமைதி நிலவ வேண்டும் என்றார். முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு தங்கை. இந்த பைத்தியம் எப்ப எனக்கு தெரியவில்லை ஐயா. ஐயோ ஐயா அண்ணன் ஐயா, அழகான இந்த கிராமத்திலே அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் மாரியம்மன், உடல் வேறு சிரம் வேறு மாறி, உடலும் மாறிய மாரியம்மன். அந்த மாரியம்மனை வணங்கினால் புறப்படுங்க. அம்மா ஓம் சக்தி ஓம், 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 ஓம் சக்தி ஓம். சுப்ரையா கற்பூராட்டப்பா. அம்மா ஓம் மரகரா எங்கள் அறிவோம். ஓம் மரகரா ஓம் லிங்கா ஓம் நமச்சிவாய பொருளே போற்றி. ஆழகால விசத்தையோ அண்ணிய முதுண்டே என் அண்ணாமலை ஈசனே ஓட்டி போ. அம்மா மாரியம்மா, நாக நதிக்கரை ஓரத்திலே அம்மா நாயகியே நீ பிறந்த. அம்மா அந்த படவே அடியிலே அம்மா பரசுராமனை பெற்றவளா. அம்மா அரணியா பாளையம்மா, நீங்கள் அமர்ந்தது ஒரு புத்து மேடு. அந்த புத்து மேடை விட்டு இறங்கி என் தாயே கிராமத்துக்கு அழகி அம்மா, அடி கிராமத்து அழகியே என் அண்ணையே தான் தோணி அம்மா. இந்த அழகான கிராமத்திலே புகழோடு வாழ்ந்திருக்கும் என் அண்ணையே தான் தோணி அம்மா. மண்டலம் தன்னிலே கண் கண்ட தெய்வம் நீ, அம்மா மற்றும் ஒரு தெய்வம் உண்டு. மந்திர பேய்களும் தந்திர சூனியமும் மற்றும் சத்ராதிபதிகளும் கண்டு உனது பாதம் பட்டால் என் தான் தோன்றி அம்மா பரந்தோ. அம்மா அடி சருண நல்ல அம்மா சருண அம்மா, அடி சருண அம்மா, அடி சங்கரிய என் அம்மா அடி சருணம். ஈஸ்வரிய என் தாயை
வைப்போம். இந்த அழகான கிராமத்திலே அம்மா நடனமாடி வா தாய், நடனமாடி வா. நாங்கள் போடும் பூஜையிலே நடனமாடி வா. நீராடி என் தாயை நீர் கொடுத்து அவனை கொடுத்து ஆபத்தில் காப்பவரே எங்கள் புலவல்லினி ஏகாந்தரூபிணி கண்ணரின் மகளே அம்மா தாட்சாயினி அன்னையே இந்த அழகான ரசமங்கல கிராமத்திலே புகழோடு வாழ்ந்திருக்கும் என் அன்னையே தாந்தோணி அம்மா. ஓடுகிற கங்கையிலே ஒட்டிதவோ செய்தவனே ஓடுகிற கங்கையிலே அம்மா பாயம் படிங்க வழி வேண்டாம். அம்மா ஓடுகிற கங்கையில யாரு 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 இந்த தாந்தோணி அம்மா இந்த ஓடுகிற கங்கையில ஒன்றே தவம் செய்தவாளா ஒன்றே கொண்டு தவம் செய்தவன் அம்மா வந்த குலத்தினிலே அம்மா வந்து பிறந்த